சிம்பு சார் படமா இல்ல கமல் சார் படமாங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது யாருக்கும் என்ன படம் பார்த்துட்டு நம்மளே முடிவு பண்ணிக்கலாமே. ஏதாச்சும் ஒரு க்ளூ. த்ரிஷா மேம் யாரோட ஜோடி? சிம்பு சாரோட ஜோடியா கமல் சாரோட ஜோடியா? இல்ல கேட்கவே எனக்கு டியூன் அவருடைய டியூன் தான், வார்த்தைகளும் வந்திருக்கு. அதை பெண்ட் பண்ணி டியூனை மாற்றவும் செய்வார் அவர். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸோ தக் லைஃப்க்கு நாங்கள் டியூன்லாம் போட்டு பேச ஆரம்பிச்ச போது முதல் பாட்டே முத்தமணி தான் எழுதினோம். ஆட்டோமேட்டிக்காக அது என் கைக்கு வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி மாதிரி ரெண்டு சைடுலயும் இல்ல. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தக் லைஃபோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நீங்க? சூப்பராக இருக்கேன் சார். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் நீங்கள் பேசுகிறது எல்லாமே நான் கவனிக்கும் போது எங்கெங்கேயோ மணி சார் பேசுகிற மாதிரியே இருக்கு. நீங்கள் மணி சார் பேசி கேட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு அவருக்கும் ஓகே ஃபைன். இல்லை நான் நினச்சேன் எனக்கு மட்டும்தான் தோணுதுன்னு. ஆக்சுவலி நினச்சேன் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதுன்னு. அண்ட் லைக் யுவர் அதர் இன்டர்வியூஸ் அண்ட் அதில் கமெண்ட்ஸில் போய் பார்க்கும்போது தே ஹேவ் அ ரிசெம்பிளன்ஸுங்கிற மாதிரி இட்ஸ் ஸோ நைஸ் டு ஹியர். அதே மாதிரி எப்படி ஒரே மாதிரி இருக்காங்கங்கிற மாதிரி. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு சார் வித் மணி சார்? நான் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தது 98ல். 98ல் உயிரே படம் அவர் முடிக்க போகிற ஸ்டேஜில் கடைசி ஷெட்யூலில் வேலைக்கு சேர்ந்தேன். சையா சையா பாட்டு ஷூட்டிங் தான் முதல் நாள் நான் ஒர்க் பண்ணது. ஆனால் அவருடைய ரசிகராக நான் 87லேருந்து இருக்கேன். ஃப்ரம் நாயகன். எஸ். ஓகே. ஸோ அது எப்படி சார் மணி சார் கிட்ட தான் நம்ம ஜாயின் பண்ணணுங்கிற ஆர் மூவி வாஸ் யுவர் பிளான்? நோ, நாட் ரியலி. நான் வந்து என் ஃபேமிலியில் எல்லாரும் டீச்சர்ஸ் ஆர் என்ஜினியர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ஜினியரிங் படித்தேன். நான் என்ஜினியர்னு சொல்லிக்க முடியாது பிகாஸ் ஐ நெவர் ஒர்க்ட் அஸ் ஒன். ஸோ என்னோட பாதை அந்த பக்கமாக தான் இருந்தது. என்னுடைய மாமாக்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க எல்லாருமே சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் போயிட்டாங்க. அப்போது லேட் 80s இருந்ததுனால நானும் அதான் போகணும்னு இருந்தது. ஆனால் முதல்லேருந்தே எனக்கு கொஞ்சம் கதைகள்லையும் நாடகத்துலேயும் சினிமா மேலேயும் ஆர்வம் அதிகம். எல்லோரும் வீட்லேயும் மியூசிக்கெல்லாம் கேட்பாங்க. பட் பெரிய சினிமா பைத்தியம்னா எங்கள் அம்மா, அப்புறம் என் சித்தப்பா ஒருத்தர், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள் தான். ஸோ அது ஒரு கெரியராக இருக்கும்னு நினைக்கல அன்டில் ஐ வாஸ் இன் பிட்ஸ். செகண்ட் இயர் படிக்கும்போது நாடகங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அப்போ ரோஜா பார்த்தபோது சுருக்குன்னு இருந்தது. நம்ம ஏன் மூவிஸில் ஒர்க் பண்ணக்கூடாது, அதுவும் இவர்கிட்ட ஏன் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அவர் அப்படி ஒரு டைரக்டர் இருக்கார் அப்படிங்கிறது தான் சினிமாவில் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கே காரணம். அண்ட் இப்போ நமக்கு ஆசை வந்துருச்சு த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் மணி சார் கிட்ட ஜாயின் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அண்ட் அது இவ்வளோ வருஷம் அந்த ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகிறதுங்கிறதும் கண்டிப்பாக ஈஸியான விஷயம் கிடையாதுல்ல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி? நான் லக்கிமா. நான் வந்து பேச்சுலர்ஸ் பிட்ஸில் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளாரிடாவில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது சாருடைய ஃபோன் நம்பர் எனக்கு இன்டர்நெட்டில் கிடச்சிது. புதுசாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஐ குட் கால் ஹிம் அண்ட் டைரக்ட்லி ஸ்பீக் டு ஹிம். ஏதாவது ஒரு ரைட்டிங் சாம்பிள் அனுப்புங்க, ரெஸ்யூமே அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு நான் அனுப்பிச்சா அதே கதை ஆனந்த விகடனில் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு மீட் ஹிம். நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்த உடனே அவரை மீட் பண்ணேன். முதல் மீட்டிங்லேயே அவர் எனக்கு வேலை கொடுப்பாருங்க நம்பிக்கை எனக்கு வந்தது. 8 மாதம் வெயிட் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் திரும்பி போயிடுவான், பையன் யூஎஸ் போய் பிஹெச்டி பண்ண போகிறான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். நான் போகிற ஐடியாலாம் இல்லை. மார்ச் 30, 98 வேலைக்கு கூப்பிட்டார். ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸ்ல. அண்ட் ஹவ் இஸ் தட் ஜர்னி ஃபீலிங்? இப்போ தக் லைஃப் வரைக்கும் வந்து நிற்கும் போது ஹவ் இஸ் தட் ஃபீல்? ஃபேண்டாஸ்டிக். படிப்படியாக பல ஸ்டேஜஸில் ஒர்க் பண்ணின ஒரு சந்தோஷம் இருக்குது. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய
ஏற்ற இறக்கங்கள் பார்த்துருக்கோம், நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க, நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய வளர்றோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஓகே. ஸோ கம்மிங் டு தக் லைஃப், மணி சாருக்கு எப்பவுமே அந்த ஒரு ஒன் லைன் இருக்கும் இல்லையா? இப்போ அலைப்பாய் தேவா இருந்தால் வீட்டில இருந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணுற 2 கப்புள்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு படம் எடுக்கும்போது அந்த ஒரு ஒன் லைன், தக் லைஃபுக்கு எப்படி அந்த ஒன் லைன் எப்போ ஃபார்ம் ஆச்சு? வாட் வாஸ் இட்? மகேந்திரன் சார் தான் என்கிட்ட பேசினாங்க. நம்ம 2 பாஸும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொன்னியின் செல்வன் முடிக்கிற ஸ்டேஜில் என்கிட்ட சொன்னார் அதை. ஸோ நான் மணி சார்கிட்ட கேட்டேன். அவர் ஆஃபீஸாக கமல் சாருடைய இதோடு தான் வந்திருக்காரு. உடனடியாக 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டட். 2 பேரையும் சந்திக்க வச்சோம். 2-3 கதை ஐடியாஸ் அவங்க பேசினாங்க. அதில் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறி வந்தது. அதுதான் இப்போ தக் லைஃப். கண்டிப்பா ஆஃப்டர் 87க்கு அப்புறம் இப்போதான் த நெக்ஸ்ட் மூவி. அண்ட் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது வித் ஆல் தி ஜென்ரேஷன்ஸ், லைக் இப்போ எங்கள் ஜென்ரேஷன் எடுத்தா கூட நாயகன் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன், மணிரத்னம் சார் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க 2 பேரோட காம்பினேஷன் திருப்பி வருதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற ஒரு விஷயம் தான். உங்களுக்குள்ள இருக்கிற எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? பிரில்லியன்ட். ஏன்னா படத்துல ஒர்க் பண்ண ஆசைப்படுற டெக்னீஷியன்ஸ் முதல்ல டிஓபி ரவிகே சந்திரன் சார்லேருந்து ஆரம்பிச்சு நான் சொல்றேன். ஓகே. அது போல நடிகர்கள் எல்லாரும், த்ரிஷா, நாசர் சார், ஜோஜு, எல்லாரும் எடுத்த எடுப்புலயே இந்த ப்ராஜெக்ட்ல தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை சொல்லிட்டாங்க. ஓகே. பிகாஸ் தே ரெஸ்பெக்ட் போத் தீஸ் ஆர்டிஸ்ட் ஸோ மச். அண்ட் அவங்க போய் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு படத்தில் தானும் பங்கெடுத்துக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருந்தது. இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கோம், எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நான் வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஏன்னா ஈச் டே வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நடக்கும் சபர்ணிகா. வேர் த டெசிஷன் மேக்கர்ஸ் 2 பேரும் முழுசாக ஒரு மாதிரி இசைந்து நண்பர்களாக பரஸ்பர மரியாதையோடு செய்கிறது. ஸோ எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் 2 பாஸ் எல்லாருக்குங்கிற தெளிவோட ஒர்க் பண்ணினோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. பட் இன்னொரு கேள்வி, லைக் மக்கள் மனசில் இருக்கிறது என்ன, இட்ஸ் மணி சார் மூவி, எஸ், பட் இதில் கமல் சார் ஹீரோவா இல்லை இது சிம்பு சார் படமா இல்லை இது கமல் சார் படமாங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது யாருக்கும் எந்த படம் பார்த்துட்டு நம்மளே முடிவு பண்ணிக்கலாமே. ஏதாச்சும் ஒரு க்ளூ, எப்படி என்ன? க்ளூ தான் ட்ரெய்லர்ல இருக்கும் எப்பவுமே. எனக்கு தெரியாத 2 நாள்ல படம் வருது, போய் பார்க்கலாம். ஜாலியா இருக்கும். எஸ், போய் பார்க்கலாம். ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? கமல் சாரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? மணி சாரோடதும் நம்ம தான் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். பட் இன்சைட் நம்ம உங்களுக்குள்ள என்ன இப்போ போயிட்டு இருக்கு, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, ஹவு இஸ் எக்ஸைட்மெண்ட் கோயிங்கிறது? ரொம்ப திருப்தியா இருக்காரு, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அதனால தானே எல்லாரையும் வழி நடத்த முடியுது அவரால். ஓகே, கண்டிப்பா. ஸோ இப்போ த்ரிஷா மேமோடது இன்னொரு மக்கள் மனசுல இருக்கிற கேள்வி, த்ரிஷா மேம் யாரோட ஜோடி? சிம்பு சாரோட ஜோடியா, கமல் சாரோட ஜோடியா? இதெல்லாம் கேட்கவே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் நமக்கு எல்லாம் இருக்கிறதுனால தானே இப்படி பேசுறோம். ரொம்ப குட். இதுல அதான் அந்த நிறைய ஹூக் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்னு இட்ஸ் அ மணிரத்னம் சார் மூவி, கமல் சார் இருக்காரு, சிம்பு சார் இருக்காரு, த்ரிஷா, இட்ஸ் அ காம்பினேஷன், அது ஒன்று இருக்கு. அண்ட் அந்த ட்ரெய்லர்ல இருக்கிற அந்த ஹூக் அண்ட் கமல் சாரை திருப்பி இப்படி பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, நாயகனோட செகண்ட் பார்ட்டுங்கிற மாதிரி பேசுறாங்க. நாயகன்ல எப்படின்னா கமல் சார் அதுல இருந்தா உருவாகி ஒரு நாயகனா வராரு, பட் இதுல ஹி இஸ் ஆல்ரெடி அ டான். ஸோ இது அதோட செகண்ட் பார்ட்டா? ஹவ் இஸ் இட் இவால்விங்? கண்டிப்பா இல்ல. ஓகே, அப்ப அதுக்கான இல்ல இனிமே சொல்ல முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறம் மேபி நீங்க இல்ல அதான் சாரே சொல்லிட்டாங்களே ஒரு பேட்டியில, அது வந்து ஸ்பிரிச்சுவலி அந்த சேம் யூனிவர்ஸ்ல நடக்கிற கதை, ஆனா அதே கதை இல்ல, அதே கேரக்டர்ஸும் இல்ல. ஓகே. ஸோ நீங்க இந்த படத்துக்கு லிரிக்ஸ் எழுதணுங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி சார் வந்துச்சு? லைக் ஹவ்? ஆக்சுவலி நான் என்ன பண்ணணுங்கிறது நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறதே இல்லை. யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். நான் ஏன் நடிக்கணும் வச்சாரு முன்னாடி அதுவும் தெரியாது. கரெக்ட் ஃபிட்டை பொறுத்து தான் அது. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு கவிதைகள் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். பாடல்கள் எழுதணுங்கிற ஆர்வம் இருந்திருக்குன்னு இப்போ தான் தெரியுது. அது நான் வெளிப்படுத்திக்கிட்டதே இல்லை. அதை நோட்டீஸ் பண்ணி ஒய் டோன்ட் யூ டேக் அ ஷார்ட்னு எனக்கு வானம் போட்டுட்டும் போது சார் சொன்னார், தனா சொன்னார். தென் ஆட்டோமேட்டிக்காக தட் லேண்டட் இன் அலைக்கடல் ஆழம் இன் பொன்னியின் செல்வன். ஸோ தக் லைஃப்க்கு நாங்கள்
டியூன்லாம் போட்டு பேச ஆரம்பிச்ச போது முதல் பாட்டே முத்தமழி தான் எழுதினோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என் கைக்கு வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் முத்துமொழி இஸ் லைக் அவ்வளோ ஹிட்டாக இருக்கு. அண்ட் ஆல் சைட்ஸ்ல இருந்து லைக் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வருது. அந்த ஸ்டுடியோ ப்ராசஸ், ரெக்கார்டிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? யாரெல்லாம் இருந்தாங்க ரெக்கார்டிங்க்கு? மணி சார் லைக் எல்லாருமே இருந்தாங்க. பின்ன அது அந்த டியூன் ரஹ்மான் சாரும் மணி சாரும் ஆல்ரெடி கையில் வச்சுருந்தாங்க. அவங்க பேசி அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மணி சார் அதை தேர்வு செய்த பிறகு அதை எழுத சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. முதல் ரவுண்டு நான் எழுதி முடிச்சோடனே ரஹ்மான் சார் ஒரு சில சேஞ்சஸ் கேட்டார். கொஞ்சம் பேசிங் மாற்றலாம், இந்த டோனில் போகலாம் பல்லவின்லாம் சொன்னார். தென் ஒரு ஓவர் நைட் அதை எழுதி வச்சேன். தீயை கூப்பிட்டு அவங்க பாடினோடனே வி வர் மைண்ட் ப்ளோன், நெத்தியடியாக அடிச்சிட்டாங்க. அதே போல் மற்ற மொழிகளில் சின்மயி பாடினாங்க. நீங்கள் தான் கேட்டிருப்பீங்களே ஆடியோ ஃபங்க்ஷனில் தமிழ்லையும் சின்மயி பாடினாங்க. ஸோ லக்கிலி நான் ஒரே பாட்டுக்கு 2 வருஷம் இருக்கேங்க. கம்மிங் டு தி அண்ட் சின்மயி, தி அப்போ சின்மயி மேமே சொல்லியிருப்பாங்க, தியோட வாய்ஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வாய்ஸ். அது நமக்கு கொடுக்குற ஒரு இம்பாக்ட்ங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சின்மயி மேமா இருந்தாலும் ஷீ இஸ் பீன் லவ் பை எவ்ரி ஒன் ஃபார் லைக் ஆல் தீஸ் இயர்ஸ். அந்த ஆடியோ லான்ச்சில் ஆக்சுவலி சின்மயி மேம் தமிழில் பாடினதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே இதான விஷயம் தான். எனக்கு அந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு தான் தெரியணும். வித் தி அண்ட் ஆல்சோ வித் சின்மயி மேம், ஹவ் இஸ் இட்? ரஹ்மான் சாருடைய ரெக்கார்டிங்கில் எப்போவுமே அவர் பாட்டு இந்த லெவலில் இருக்குது அப்படின்னா அதை இங்கே கொண்டு போயிடுவார். ஏன்னா அவர்கிட்ட இப்போ ஆல்ரெடி டியூன் அவருடைய டியூன் தான், வார்த்தைகளும் வந்திருக்கு. அதை பெண்ட் பண்ணி டியூனை மாற்றவும் செய்வார் அவர். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் இருக்கிற ஒரு உறவு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆக்டருக்கு ஏதோ ஒன்று நல்லா நடிக்கும் பொழுது வசனத்தை மாற்றுறதுக்கும் ஷார்ட்டை மாற்றுறதுக்கும் ஒரு இயக்குனர் தயாராக இருக்கணும், பெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுபோல் பாடகர்கள் ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணுறாங்கன்னாக்கா அதை உற்றக்கூடாதுங்கிறது சார் ரொம்ப நல்லா அதை எடுத்துப்பார். நான் பார்த்துருக்கேன். தீயுடைய ஸ்ட்ரென்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணுறது எப்படின்னு அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அவங்களுடைய ரெண்டரிங்கில் இருக்கிற அந்த ஒரு டெப்த்தும் கிளாரிட்டியும், அதே போல் சின்மயி பாடும்பொழுது அவங்களுடைய கிளாசிக்கல் மியூசிக்கில் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெங்த்தை யூஸ் பண்ணிக்கிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்க முடிஞ்சது. There is a comparison going on between them. அது நீங்க இப்போ are you following it? Of course. Yes, அந்த ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி மாதிரி ரெண்டு சைடுலயும் கான்ட்ரோவர்சி இல்ல, இது ஃபுல்லா ரசிப்பு தானே. இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு பேசல, என்ன கான்ட்ரோவர்சி? ஷோர், இது நல்லா இருக்கு ஒருத்தர் சொல்லிட்டோம், அது நல்லா இருக்கு இன்னொருத்தர் சொல்லிட்டோம். மொத்தத்துல we are lucky that both are there. Yes, but சின்மயி மேம் தமிழ்ல பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டாக் தானே போயிட்டு இருக்கு நிறைய இடத்துல. தி எவ்வளவு பிரமாமா பாட்டுருக்காங்கன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஸோ இது கான்ட்ரோவர்சியே கிடையாது. இது வந்து நம்ம ரசிக்கிறோங்கிறதுக்கான அடையாளம் அது. இப்போ லிரிக்ஸுக்கு கண்டிப்பா அடிக்கடி ரஹ்மான் சார் இன்புட் கொடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. சார் கமல் சாரும் நிறைய இன்புட்ஸ் கொடுப்போம். இப்போ ஜிங்குச்சாக்கு அவர் தானே எழுதினார். அவருக்கு என்ன முத்தமழையில அவர் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. நானும் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணினோம். ஓகே, சோ அதுக்கு எந்த விதமான இன்ட்ராக்ஷன்ஸ் முடிச்சு போட்டு காமிச்சிருப்போம். ஓகே, சோ சிம்பு சார், த்ரிஷா மேம் எல்லாருக்குமே அந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு ஆர் ஆஃப்டர்? இல்ல, பொதுவா நடிகர்கள் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போற பாடல்களை ஷூட்டிங்க்கு 2 நாள் முன்னாடி கேட்பாங்க, அவங்க வார்த்தைகளை உள்வாங்கிக்கிறதுக்கு. மற்றபடி ரெக்கார்டிங் ப்ராசஸ்ல அவங்களுடைய பங்கெடுப்பு எதுவும் இருக்காது. அன்லஸ் தே ஆர் ஆல்சோ எழுத்தாளர் ஆர் தயாரிப்பாளர், இப்போ கமல் சார் மாதிரி. அதர்வைஸ் மியூசிக் ப்ராசஸ் முழுக்க இயக்குனரும் மியூசிக் டைரக்டரும் மட்டுமே இருக்கிற அது ஒரு தனி ஜோன். அங்கே வேற யாருக்கும் இடம் இல்லை. நாங்கள் எல்லாமே குவைட்டா தான் இருப்போம். கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஏரியா எப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமா? ப்ளஷருங்க அது, அதெல்லாம் அப்சல்யூட் ப்ளஷர். அது இசை உருவாகிற இடம். அங்கே என்ன ஸ்ட்ரெஸ், அங்கே எப்பவுமே இனிமே தான். So how does it feel for you? Like all the songs அந்த தகலைகள் எல்லா சாங்ஸுமே அவ்வளோ ஹிட், அவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்கு. யாரும் நீங்க சொன்னாங்க அலைப்பாயுதே மாதிரி எல்லா பாட்டும் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு. ரொம்ப பெருமையா இருந்து கேட்கறதுக்கு. இட்ஸ் வெரி நைஸ். இனிமே தொடர்ச்சியா நம்ம சிவானந்த் சார் பார்க்கலாமா? சில ரிசஸ் நீங்க டைரக்ட் பண்ணுங்க, எழுத கூப்பிடுங்க. I would love to do it. இல்ல சார், கண்டிப்பா இனிமே இந்த மாதிரி லைக் ஒரு டிஃபரண்ட் ஜானர்ல they'll be expecting. Okay, thank you. Yes. So again, coming to Mani sir,
ரஜினி சார் கூட சொல்லியிருக்காரு, அவருக்கு ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் மணி சாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நானே போய் கமல் சார் கிட்ட கேட்டிருக்கேன் எப்படி அடிக்கணுங்கிறதுங்கிற மாதிரி. செட்ல மணி சார் எப்படி இருப்பாரு. அண்ட் மணி சார் ஒரு விஷயம் சொன்னது, இப்போ இதுல கமல் சார் வந்ததுனால எனக்கு இட் வாஸ் ஈஸி, ரொம்ப எனக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இருந்தது இல்லைங்கிறது. பட் இன் ஜென்ரல் ஆஸ் யூ டிராவல்ட் வித் ஹிம், ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கிட்டேயும் அவர் எப்படி இருப்பாரு, எப்படி அதை சொல்லி கொடுப்பாரு. ஆன் செட் அவருடைய மிக நெருக்கமான கொலாபரேட்டர்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபரும் நடிகர்களும் தான். ஏன்னா ஆர்ட் டைரக்டரோட அவர் செய்ய வேண்டிய வேலை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, காஸ்டியூம் டிசைனரோட முடிஞ்சிருச்சு. அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி பேரலா. ஸோ அவருடைய முழு ஃபோக்கஸும் நடிகர்களுக்கு தேவையான கைடன்ஸ் என்ன கொடுக்கறது, சினிமாட்டோகிராஃபருக்கு ஏதாவது ஃபர்தர் டிரெக்ஷன் தேவைப்படுறதான்னு பார்க்குறது, அவருடைய முழு ஃபோக்கஸும் அவங்க 2 பேர் மேலே தான் இருக்கும். நடிகர்களுக்கு நடிச்சு காட்டுறதெல்லாம் அவர் பண்ணுறதில்ல. அவங்களுடைய பெஸ்ட்டை வெளியில் வாங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். தான் சொல்லி அதை அவங்க கேட்டு கீழ்பள்ளியாட்டம் டெஸ்பரேஷன், லைட்டு போகுது, ஒருத்தருக்கு நடிப்பே வரலன்னா வேணா பண்ணலாமா இருக்கும். பட் எல்லாம் ரொம்ப ரேர். மற்றபடி நடிகர்கள் இது எப்படி மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் மியூசிக் வாசிச்சு காட்ட மாட்டீங்கல்ல, அதே மாதிரி தான். ஓகே. இன்னொரு விஷயம், மணி சார் லைக் ஆஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் டைரக்டர். பட் ஆல்சோ இப்போ சார் ஒரு கதையாக இருந்தாலும் பாலச்சந்தர் சார் கிட்ட இல்லைனா சுஜாதா சார் கிட்ட இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் அவருக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த கதை பற்றியாக இருந்தாலும். ஸோ அவங்க கிட்ட இருந்து வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தட் ஹி ஹேவ்? ஏன்னா சாருக்கு ஆல்ரெடி ஒரு கதை மைண்ட்ல இருக்கு. டாக்கிங் அபௌட் பாலகுமாரன் சார், சுஜாதா சார் கூட அவர் ஒர்க் பண்ண காலகட்டம். அவர் பாலகுமாரன் சாரோட ஒர்க் பண்ணும்போது நான் இல்லை, சுஜாதா சாரோட ஒர்க் பண்ணும்பொழுது நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ அந்த நடிகர்களை பற்றியும் மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றியும் நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ சுஜாதா சாருடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன, அவருடைய எழுத்துக்களை படித்தவங்களுக்கு தெரியும். மிகச்சிறந்த வசனகர்த்தா. அவரால் 10 வித்தியாசமான கேரக்டர்ஸை 10 மாதிரி பேச வைக்க முடியும். எல்லாமே ஆத்தென்டிக்காக இருக்கும், எல்லாமே விட்டியாக இருக்கும், எல்லாமே ஃபன்னியாக இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சுஜாதா சார் கூட அவர் ஒர்க் பண்ணும்பொழுது அவருடைய வசன திறமையை அதிகமாக உபயோகப்படுத்திக்குவார். செல்வராஜ் சாரோட ஒர்க் பண்ணும்போது அவருடைய கேரக்டர்ஸ் அவர் உருவாக்குற விதத்தில் எடுத்துக்குவார். ஸோ ரைட்டர்ஸ்னாலுமே அது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா. ஒரு சில பேருக்கு பிளாட்டிங்கில் இருக்கும், ஒரு சில பேருக்கு டயலாக்ஸில் இருக்கும். அதை முழுமையாக யூஸ் பண்ணிக்க பார்ப்பார். ஓகே. ஸோ ஒரு த்ரூ அவுட் த மூவி இருக்கிற மாதிரி அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருமா அந்த மாதிரி தான்? உங்களுக்கு ஏதாச்சும் கதையில ஒரு இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்ற அந்த ஸ்பேஸ்லாம் இட்ஸ் தேர்? ஓ யா, ஆஃப் கோர்ஸ். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே கதையை பிரித்து பேசி கருத்து சொல்லி எல்லாமே பண்ணுவோம். ஏன்னா அதுதான் அவருக்கும் ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி. நாட் தட் ஹி இஸ் கோயிங் டு ட்ரை டு இம்ப்ரெஸ் யூ, பட் நீங்கள் சொல்கிறது ஏன் சொல்கிறீங்க, அதை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணணுமா இல்லை வேறு வழியாக அட்ரஸ் பண்ணணுமான்னு பார்த்து அவர் அதை எல்லா கருத்தையும் உள் வாங்கிக்குவார். ஸோ எஸ், சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் லைக் ஷூட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வாட் வாஸ் த திங் மணி சார் சொன்ன ஒரு விஷயம், நான் அது என்னவா இருக்கும்? ஐ டோன்ட் நோ, ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியல. ஆனால் அவர் எல்லா படமே அவருடைய பொறுப்பாக தான் பார்க்குறாரு. அது இப்போ இது கமல் சார் படம் கூட சிம்பு நடிச்சிருக்காரு, த்ரிஷா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய படங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். அல்லது கிட்டத்தட்ட புதுமுகங்களை வச்சு எடுத்த படங்களும் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே அவருக்கு அவருடைய பொறுப்போட அளவு அந்த குவாண்டம் மாறின மாதிரி எனக்கு தெரியல. எதுவுமே அவர் அக்கறை இல்லாமல் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் த மணி சார். இப்போ பொன்னியின் செல்வன் எடுக்கும்போது பொன்னியின் செல்வனுக்கு அவருக்கு சொல்லியிருக்காரு தட் நமக்கு ஒவ்வொரு கேரக்டரும் எடுத்து நமக்கு பண்ணலாம். இப்போ ரவிமோகன் அவரோட கேரக்டராக இருந்தாலும் அது தண்ணி நமக்கு ஒரு படமா பண்ணலாம், அந்த ஒரு சீரீஸா பண்ணலாங்கிற மாதிரி சார் பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஏதாச்சும் டாக் வாய்ப்பே இல்லை, வேற யாராவது பண்றதுக்கு இன்ஸ்பயர் பண்ணிருப்பாரு. இல்லை லைக் வில் பி எக்ஸ்பெக்டிங் அது எல்லாமே ஒரு சீரீஸா வர மாதிரி. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு மாஸ் படம் பண்றதுக்கும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும்ங்கிற மாதிரியும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 படமே எடுக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. திரும்பவும் 4-5 வருஷம் அதே கதையை பண்ணும்போது அந்த ஸ்பார்க்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்குமா? ஸோ வேற யாராவது இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் உங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் பத்தி எந்த விதமான டாக்ஸும் போனதில்லை.
ஓகே. இல்ல நம்ம லைக் so many people are expecting அந்த மாதிரி ஒரு சைடு மணி சார் திருப்பியும் கொண்டு வருவாராங்கிறது. அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மாஸ் படங்கள் அவருக்கு பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் சொல்லும்போது அடுத்து வர படங்கள் என்ன மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு? இந்த மாதிரி மாஸ் படம் ஐடியாஸ் எல்லாம் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் அது முழுமை அடைஞ்சு இதுதான் பண்ண போறோங்கிற முடிவுக்கு நாங்க வரல. அது இப்போ ஃபோக்கஸ் எல்லாம் தக் லைஃபை நல்லபடியா தியேட்டர்ல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது. ஓகே. ஸோ அந்த தியேட்டர் வர போற அந்த இட்ஸ் லைக் 2 days 5th ரிலீஸ் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுது? என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைக் என்ன மாதிரி ரிவ்யூஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நர்வஸ் எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். உங்களை பத்தி இப்போ இவ்வளவு வருஷம் டிராவல் பண்ணியிருக்கீங்கும் போது மணி சார் கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அண்ட் உங்க மைண்ட்ல அடுத்தது நீங்க என்ன பண்ணணுங்கிற நீங்க ஒரு டைரக்டரா வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? as you have traveled with him all these years கண்டிப்பா அந்த ஒரு டைரக்ஷன் ஐடியா எங்கேயாச்சும் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆர் how is it அந்த அது அவர் கான்ஸ்டண்டா தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு. மேபி அதைத்தான் நான் காப்பி அடிக்க விரும்புகிறேன். இஃப் தட் மீன்ஸ் நான் எழுதணும் அதை டைரக்ட் பண்ணணும் இன்னும் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆஸ் லாங் அஸ் நான் இந்த ஃபில்ம் மேக்கிங்கிற இந்த ஆர்ட் ஃபார்மில் இன்னும் என்ன சிறப்பாக பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். அவ்வளோதான். you have any stories in your mind? Yeah, I always have stories. இல்ல சார் லைக் ப்ராசஸ்க்கு போற மாதிரி இல்லை அது மனம் இப்படி போய் இப்படித்தான் வளரணும்னு இப்படியும் வளரலாம். ஸோ டிரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எழுதலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், எல்லாமே க்ரோத் தான். அந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க அந்த மாதிரி டவுட்ஸ் கேட்கறது வித் மணி சார் அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் ஆல் த டைம் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் எப்படி இவால்வ் ஆயிருக்கு உங்களுக்குள்ள? ஃபர்ஸ்ட் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, நிறைய அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி அந்த டவுட்ஸ் நிறைய இருந்திருக்கும். அண்ட் நவ் with all these years இப்பதான் டவுட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. I think when you are younger you are more confident. எனக்கு தெரியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இப்பதான் இன்னும் இது பண்ணலாமா அது பண்ணலாமாங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் இன்னும் பெட்டரா தெரியுற மாதிரி இருக்கு. ஸோ அவரு எப்படி ஒரு விஷயமும் சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் he have the patience to explain அப்படி. Yeah, that will be more like a conversation, so it will be nice. என்ன வேணுங்கிறத படத்துக்கு என்ன வேணுங்கிறத பற்றி தான் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்போம். வேற சுத்துப்பட்டு பேச்சு ரொம்ப கம்மி. எப்பவுமே படம் பத்தி கதை பத்தி சினிமா பத்தி தான் பேசிட்டு இருப்போம். ஓகே. இன்னொரு விஷயம் இப்போ மணி சார் ஓகே கண்மணி பண்ணியிருக்காரு, பட் ஸ்டில் ஹி ஹேவ் செட் எனக்கு இந்த காலத்து எனக்கு லவ் எனக்கு புரியவே மாட்டேங்குது, ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் அந்த ஒரு ஆங்கிள். பிகாஸ் மணி சார் பண்ணி வச்சிருக்கிற ரொமான்டிக் மூவிஸ் நமக்கு தெரியும், பட் இங்கே வரும்போது எனக்கு அது சரியாகவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஹி ஹேவ் செட் சம்வேர். ஸோ அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் போயிருக்கா? அடுத்து எப்படி ஒரு ரொமான்டிக் படம் பண்ணணும் ஜான்ராவை தேடி போறது இல்ல. ஒரு த்ரில்லர் பண்ணா எப்படி பண்ணலாம், ஒரு லவ் ஸ்டோரி பண்ணா எப்படி பண்ணலாம் அப்படி போறது இல்லை. ஐடியாஸ்ல இருந்து தான் ஓஹோ இது இந்த ஜான்ரால போய் முடியும்னு சொல்லி பார்க்கறது. ஸோ ஃபார்முலா கிராக் பண்ணணுங்கிற ஆசையை விட கதையை கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது ஃபார்முலாய்க்கு அமையலாம், பட் அந்த கோர் தாட்டுங்கிறது அது ஜான்ரா டிபெண்ட் கிடையாது. இன்னொரு விஷயம், நமக்கு எல்லாருக்கும் மணி சார் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. ஃபார் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கா இருந்தாலும் இல்லைன்னா இருந்தாலும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும்போது அவருக்கு யார் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு? அவர் நிறைய பேட்டிகள்ல நிறைய பேர் சொல்லியிருக்காரு. நீங்க அவர் அடுத்தெல்லாம் பார்க்கும்போது கேளுங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவர் வேலைக்கு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாரு, அப்புறம் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் 90s அவருக்கு அறிமுகமான யூரோப்பியன் டைரக்டர்ஸ் யாரு, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனை பற்றி அவர் என்ன நினைக்கிறார், எல்லாத்தை பற்றியுமே அவர் டீட்டெயில்டாக பேசியிருக்காரு. நீங்க அவர் கூட இருக்கிறதுனால you will have that. He should say it in his own words. Yeah, okay. So thank you so much sir. கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல தான் இப்போ தக் லைஃப் இருக்கு. இன்னொரு விஷயம், ஏன் சார் தக் லைஃப்ங்கிற ஒரு பேர்? ஏன்னா இப்போ மணி சார் எப்பவுமே போடும்போது அந்த ஒரு தமிழ் பேர் தான் மோஸ்ட்லி போட்டிருக்காங்க. இப்போ இது உயிரேவா எதுவா இருந்தாலும் இது கமல் சார் தான் சொல்லியிருக்காருங்கும் போது எப்படி அது மணி சார் அக்செப்ட் பண்ணாரு அந்த மாதிரி? ஐ திங்க் இந்த படத்துடைய ஸ்பிரிட்டுக்கும் ஸ்டைலுக்கும் அந்த பேரு பளிச்சுன்னு ஒட்டிக்கிச்சு. நான் எஸ் ஓட்டு போட்ட ஒரு சில பேர்ல ஒருத்தன். ஸோ மெஜாரிட்டி எல்லாருக்குமே பிடிச்சது. யாராவது 1-2 பேர் தமிழ்ல இருக்கலாமேன்னு கிரம்பிள் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்குலாம் காஃபி கொடுத்து அடக்கிட்டோம் அப்போதைக்கு.
ஓகே சார். சார் தேங்க்யூ ஸோ மச். அந்த எக்ஸ்பெக்டேஷன் படி அந்த மாதிரி பெரிய ஹிட் ஆகட்டும். கண்டிப்பா ஆகுங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ சார்.